காசும் அவங்களுக்கு தான் வரும். இதுக்கப்புறம் பண்ண காசும் அவங்களுக்கு தான் வரும். என்ன விஷயம்னா, $100 சேர்த்தா மட்டும் தான் நம்ம கைக்கு காசு வரும். இதுதான் உண்மை. புரியுதா? எப்ப நமக்கு வந்து யூடியூப் சம்பளம் வந்து $100 மதிப்பு. நமக்கு எப்பதான் $100 சேருதோ, அப்பதான் நம்ம கைக்கு காசு வரும். அன்ன வரையுமே நம்ம $100 சேர்க்கணும். இப்ப $100 சேர்த்துட்டாங்களா, இந்த மாசம் முடிச்சுட்டாங்கன்னா, நம்ம அடுத்த மாசம் லாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துரும். இப்ப திரும்ப இதுலருந்து அந்த அமௌண்ட் வந்து மேல போயிரும். சரியா? டேட்ட சொல்லி அந்த அமௌண்ட் வந்து மேல காட்டிடும். காட்டிட்டு கீழ ஃபர்ஸ்ட்டு ஒரு கோடு போகும். திரும்ப இன்னொரு கோடு போகும். அந்த கோட்ல $100 காட்டும். அந்த $100 நிரப்பணும். நிரப்புனா தான் அதுக்கு அடுத்த மாசம் வாங்க முடியும். அது இன்னும் $100 வாங்குறதுக்கு இன்னும் 3 மாசம் ஆயிடும். அக்கவுண்ட்டுக்குலாம் நேரா போகாது. யூடியூபுக்கு போயி, அத என்னமோ சொல்லுவாங்களே, ஜிஎஸ்டி இதெல்லாம் புடிச்சு, அதுக்கப்புறம் தான் பேங்குக்கு வந்து, பேங்க்லேருந்து ஜிஎஸ்டிலாம் புடிச்சா நம்ம அக்கவுண்ட் கிரெடிட் ஆகும். இல்ல நெறைய இருக்கு. சரி, சரி எனக்கு புரியுது. புரிஞ்சா ரைட்டு. எவ்வளோ நேரம் பேசுனேன் பாத்தியா? வாய் வலிக்குது எனக்கு. இனிமே ரெகுலரா மறுபடியும் அபிராமியா. ஆமா பிரின்சஸடா. மறுபடியும் நம்ம வந்து இது போட்டுட்டே தானே. $100 எடுத்தா மட்டும் தான் காசு. நான்லாம் ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் $100 எடுத்துட்டா போது மாட்டுக்கு மாசம் மாசம் சம்பளம் வந்துடும் மாட்டுன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் தெரியுது மாசம் மாசம் எடுக்கணும் மாட்டுக்குன்னு. $100 எடுத்தாதான் நம்ம காசே வரும்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. முடியல அண்ணா. உண்மையிலே முடியல பிரின்சஸ் அண்ணா. எப்படா அந்த $100 எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாத்துட்டையும் சூப்பர் சாட் போடுங்க, மெம்பர்ஷிப் போடுங்க, அப்படியெல்லாம் பண்ணி பண்ணி நம்ம கேட்டு கடைசியில் அந்த காசு கைக்கு வர மாட்டேங்குது. அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணா. பீட்ரு அண்ணா கிட்ட எப்படியெல்லாம் கேட்டு வாங்கி அந்த காசு இன்னும் வரல கைக்கு. வந்தா செலவுக்கு ஆயிருவேன்னு பார்க்குறேன், வரல அண்ணா. மறுபடி அபிராமியா. ஆனா சப்போர்ட் அதிகமாக்கா. நான் லாஸ்டா அவங்களுக்கு 380 பண்ணி இருந்தேன் அக்டோபர்ல. அப்படியா? அது எடுத்துருவாங்க கண்ணே. நீ 380 பண்ணுவ. ஒரு $100 வந்து 30 எடுத்துருவாங்க. 30% எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டா அது $70 தான் வரும். அப்போ ஓரேல் ஈரேல் 14 மொபைல் 21 $210. $210 எத்தனை டாலர் ஏறும்? $2.5 $2.5 ஏறும். நீ போட்டது 380. ஆனால் அது ஏற்றுனது மொபெட்டு $2.5 தான் ஏற்றுவாங்க. $200 பக்கம் தான் ஏற்றுவாங்க. $200 மொபெட்டு 24 30 60 90 $100க்கு $30 எடுத்துருவாங்க. $300க்கு $90 எடுத்துருவாங்க. 210 30% வந்து யூடியூபுக்கு, 70% வந்து எங்களுக்கு. அதனால் காசுலாம் ஒன்றும் அதிகமாக வராது. $500 போட்டாவே மேக்ஸிமம் வந்து $3.5 அப்படி தான் வரும். அவ்வளோதான் வருது, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் வருது. நான் பார்த்தேன். ரோஷினி நாடியாக்கா இப்போ கண்ணாடி போட்டு லைவ் வராங்களா? கண்ணாடி கட்டிட்டாங்களா? ஏன் பிரின்சஸ் நான் இப்படி, ஏன் இப்படி இப்படி பண்றீங்களே? ஹாய் நந்தினிமா, வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் நந்தினி சொல்றாங்க பிரின்சஸ் அண்ணா. இல்லை ஏன் இப்படி பிரின்சஸ் அண்ணா? நம்ம